சாய் பல்லவி பேசியிருக்கக்கூடிய விஷயத்தால இப்போ மிகப்பெரிய அளவில் அனிமல் பட இயக்குனர் மிகப்பெரிய அளவில் ஷாக் ஆகியிருக்காரா. சாய் பல்லவி தான் தென்னிந்திய சினிமாவில் தற்போது மோஸ்ட் வாண்டட் நடிகராக இருந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய நடிப்பில் கடைசியாக வெளியான அமரன் படம் விமர்சன ரீதியாக பெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. இந்த நிலையில் அவரது நடிப்பில் அடுத்து வெளியாக இருக்கக்கூடிய படம் தண்டேல். நாக சைதன்யா நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த படம் வரும் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சாய் பல்லவி பேசியது பலரது கவனத்தை ஈர்த்திருக்கு. பிரபல தெலுங்கு சினிமா இயக்குனர் சந்து மொண்டேட்டி இயக்கத்தில் உருவாகி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படம் உண்மை கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கா. மேலும் படத்திற்கு அதிக பொருள் செலவு செய்யப்பட்டிருக்கு. நாக சைதன்யா நடிப்பில் அதிக பொருள் செலவில் உருவாக்கப்பட்ட படம் இதுதான். படத்தின் மீது ரசிகர்களுக்கு தனி நம்பிக்கை ஏற்பட முக்கிய காரணங்களில் ஒன்றாக சாய் பல்லவி இருக்காங்க. அமரன் படத்திற்காக தேசிய விருது கிடைத்தாலும் கிடைக்கும் என சொல்லப்படுது. தண்டேல் படத்தினை கீதா ஆர்ட்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து அல்லு அரவிந்த் மற்றும் பன்னிதாஸ் ஆகியோர் தயாரிச்சிருக்கிறாங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. படம் தமிழ் தெலுங்கில் ரிலீஸ் ஆக இருக்குது. சில தினங்களுக்கு முன்னர் தண்டேல் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது. தெலுங்கு திரையுலகை சேர்ந்த பலரும் கலந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இயக்குனர் சந்தீப் ரெட்டி பேசியது பலரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்துச்சு. சந்தீப் ரெட்டி இயக்கத்தில் அர்ஜுன் ரெட்டி மற்றும் அனிமல் ஆகிய படங்களை இயக்கியிருக்காரு. இவர் பேசும்போது தான் அர்ஜுன் ரெட்டி கதையை எழுதும்போதும் சாய் பல்லவி தான் முதல்ல நடிக்க வைக்க திட்டமிட்டேன். ஆனால் அவரது மேனேஜரை தொடர்பு கொண்ட போது சாய் பல்லவி ஸ்லீவ்லெஸ் கூட போட்டு நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அதன் பின்னர் சாய் பல்லவி நடிக்க வைக்கும் முயற்சியை நான் கைவிட்டுட்டேன்னு பேசியிருந்தார். இந்த பேச்சு பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. இதையடுத்து பேசிய சாய் பல்லவி, எனக்கு மேனேஜர் என யாருமே கிடையாது. என் மேனேஜர் என கூறி உங்களை யாரோ ஏமாற்றியிருக்காங்க. உங்களை ஏமாற்றியது யார் என தெரியல. ஆனால் அர்ஜுன் ரெட்டி படத்தில் ஷாலினி பாண்டே மற்றும் விஜய் தேவர்கொண்டா இருவருமே சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. அர்ஜுன் ரெட்டி கொடுத்த வெற்றியின் மூலம் பாலிவுட்டுக்கு போயிருக்கிறீங்க. இவங்கள் அடுத்த படைப்புக்காக ரசிகர்கள் ஆவலோட காத்துட்ருக்காங்கன்னு பேசியிருக்காங்க. சாய் பல்லவியினுடைய இந்த பேச்சு ரசிகர்களை மேலும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருந்துச்சு. அதாவது சாய் பல்லவிக்கு மேனேஜர் கூட கிடையாதா அப்படின்ற கேள்வியை பலரும் முன் வச்சிருக்காங்க. மேலும் சாய் பல்லவியின் மேனேஜர் என நம்பி சந்தீப் ரெட்டி யாரிடம் பேசினார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. தண்டேல் படம் சாய் பல்லவியின் திரை வாழ்க்கையில் முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்கு. பழம்பெரும் நடிகை இப்போ பார்த்தீங்கன்னா காலமாக இருக்காங்க அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 1958ஆம் ஆண்டு தமிழில் வெளியான செங்கோட்டை சிங்கம் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவங்க தான் நடிகை புஷ்பலதா. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட முன்னணி கதாநாயகர்களுடன் நடிச்சிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக மட்டும் இல்லாமல் துணை கதாபாத்திரங்களிலும் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. நல்வரவு, ராமு, தாயே உனக்காக, நானும் ஒரு பெண், கற்பூரம், ஜீவானம்சம், பணமா பாசமா, தீர்க்க சுமங்கலை அப்படின்னு கிட்டத்தட்ட நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. 70-80 காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகையாக வலம் வந்தவங்க புஷ்பலதா. ரஜினி, கமல் உள்ளிட்ட பலரின் படங்களில் அம்மா, மாமியார் போன்ற கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. மெயின் பி லட்கி ஹூன் என்ற ஹிந்தி படத்தில் 1963 இவங்க நர்ஸ் என்ற மலையாள படத்திலையும் நடிச்சிருக்கிறாங்க. நடிகை புஷ்பலதா நானும் ஒரு பெண் திரைப்படத்தில் ஏவிஎம் ராஜனுடன் இணைந்து நடித்த போது இருவரும் காதலித்து பின்னர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கிறித்தவ மத போதகராக மாறிய ஏவிஎம் ராஜனுடன் இணைந்து கிறித்தவம் ஊழியராக இவங்க பார்த்தோன்னா பணியாற்றி வந்தாங்க. வயது மூப்பின் காரணமாக புஷ்பலதா காலமாக இருக்காங்க. 86 வயதாகக்கூடிய இவங்க உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. நடிகை புஷ்பலதாவினுடைய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே தொடர்ந்து அவங்களுக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய மறைவு திரைத்துறையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்மளுடைய சார்பாகவும் இவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம்.